Hi friends, welcome to NithuMithu kitchen. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ராகி ரொட்டி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் ராகி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ராகிக்கு எப்பவுமே உப்பு கம்மியாக போடணும், இது இல்லாட்டி ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு பாருங்கள், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா இப்படி திக்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம், ரொம்ப கெட்டியாக வேணாம், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட ராகி மாவு ரெடி. இப்போ நம்ம ரொட்டி எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த பிளேட் எடுத்துக்கோங்க, அதோட பேக் சைடு திருப்பி வச்சுட்டு அது மேலே இட்லி துணி இருக்குல்ல அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா தொட்டு கையில் ஒரு பால் மாதிரி, ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த கிளாத்தில் வச்சு தண்ணி தொட்டு தொட்டு உங்களுக்கு எவ்வளோ, இப்போது உங்களுக்கு ரொட்டி நல்லா நைஸாக வேணும்னா நல்லா இப்படி நைஸாக தட்டிக்கோங்க, இல்லை கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் அது மேலே ஆயில் போட்டுட்டு நம்ம தட்டி வச்ச ரொட்டி இருக்குல்ல அந்த அப்படியே அந்த கிளாத்தோடு எடுத்து இந்த கல் மேலே போட்டுருங்க. இந்த கிளாத்தை இப்படி எடுத்துடலாம். திருப்பியும் இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சே ரொட்டி சுட்டோம்னா நல்லாயிருக்கும், கரியாது. நல்லா ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ராகி ரொட்டியை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இல்லை நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளோட ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா NithuMithu கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.